நுரையீரலை பாதிக்கும். அப்போ வந்துட்டு என்னென்ன சிம்டம்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இருமல், சளி 2 வாரம் மேலே இருக்குது, இல்லைனா ஜுரம் ஈவினிங் வருது, இல்லைனா எடை குறைஞ்சிட்டே இருக்குது, பசி எடுக்காமல் இருக்குன்னா இதெல்லாம் டிபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம சிடி ஸ்கேன் இல்லாட்டி எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். ஏன்னா டிபியில் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் இருமல் இருந்து நம்ம மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டிபி நுரையீரலில் மாத்திரம் வந்துச்சுன்னா அது நுரையீரல் டிபி. இதுவே டிபி வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். டிபி வந்து 3 ஆர்கன் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகாது. அதாவது ஒன்று வந்து ஹேர், நெயில், அப்புறம் பல்லு. இந்த 3 தவிர எங்கன்னா டிபி பாதிக்கலாம். ஸோ டிபி வந்து சப்போஸ் வயிறில் பாதிச்சதுன்னா வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். வயிறு வலி இல்லாட்டி வயிறு நம்ம மோஷன் போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் இல்லாட்டி டயரியா. அதோடு சேர்ந்து வெயிட் கம்மியாகிட்டே இருக்கும், பசி எடுக்கவே எடுக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அப்டமன் டிபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிபி சப்போஸ் ஹார்ட்டில் கூட வரலாம். ஸோ ஹார்ட்டை சுற்றி நீர் அக்யூமுலேட் ஆகலாம், இல்லைனா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிபி ஹார்ட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம டிபி வந்து எங்கே வேணால் அஃபெக்ட் ஆகலாம். பட் நுரையீரலில் டிபி அஃபெக்ட் ஆகுனா இருமல், சளி மெயினாக 2 வாரம் மேலே இருக்கும். அதுக்கு நம்ம இமீடியட்டாக எக்ஸ்ரே, சிடி எடுத்து பார்த்தா நம்ம டிபி டயக்னோஸ் பண்ணுறதை மிஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம். சிஓபிடி என்பது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சிஓபிடியில் எப்படி இருக்குன்னா மூச்சு திணறல் இருக்கலாம், இருமல், சளி இருக்கலாம். இது வந்து எதனால் வருதுன்னா நம்ம சிகரெட் பிடிக்கிறது, இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி, பொல்யூஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து சிஓபிடி டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. சிஓபிடி யூஸ்வலாக ஒரு 35 வயசு 40 வயசு மேலே ஒரு முதியோருக்கு தான் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் சிஓபிடி இதே யங்கர் சில்ட்ரன் அந்த மாதிரி சின்ன வயசுலேயும் வரதுக்கு ஆல்ஃபா அண்ட் ஆன்டிடிப்சின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட சிஓபிடி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிஓபிடி இருக்கா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும்னா சிம்டம்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் இருக்கலாம், இருமல், சளி வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ சிஓபிடி வந்து ஆஸ்மாலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எது ஆஸ்மா எது சிஓபிடின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு தான் வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங். அது வந்து சுவாச குழாயோட நம்ம நுரையீரல் கெப்பாசிட்டி பார்க்குறதுக்கு அந்த டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்த்தா நமக்கு பேஷண்ட் சிஓபிடி இருக்கா இல்லாட்டி ஆஸ்மா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிஓபிடி இருந்தாலுமே வந்து மெயினாக ட்ரீட்மெண்ட் என்னென்னா இன்னேலர்ஸ் தந்தால் சிஓபிடி வந்து ஒரு பெர்மனண்ட் டேமேஜ் ஆகிடும். ஸோ அது வந்து ரிவர்சபிள் இல்லை, பட் இன்னேலர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது போக ப்ரீதிங் எக்ஸசைசஸ் டெய்லி சிஓபிடிக்குன்னு தனியாக ப்ரீதிங் எக்ஸசைஸாக சொல்லித்தருவோம். அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அப்புறம் வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சிஓபிடி பேஷண்ட்லாம் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி இயர் வேக்சினேஷன் கரெக்டாக அவங்க பண்ணிக்கணும்.